WTC ஃபைனல்ஸ் போகணும்னா இந்தியா இந்த ஸ்ரீலங்கா சீரீஸை கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். ஆனா ஸ்ரீலங்காவை ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல. இந்தியா வின் பண்ணணும்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பா இந்தியா டிக் அடிச்சே ஆகணும் இந்த சீரீஸ்ல. கில்லோட பேட்டிங்கை மட்டும் நம்பி நம்ம இந்த சீரீஸ்ல விளையாடக்கூடாது. ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸை விட நம்ம ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான் இந்த சீரீஸே டிசைட் ஆக போகுது. பும்ரா வேற கிடையாது. அப்ப இந்தியன் பேஸ் அட்டாக்கை யார் லீட் பண்ண போறா? இந்த விஷயத்தெல்லாம் இந்த வீடியோல பேசலாம். மாஸ்டர், ஸ்ரீலங்கன் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது. அதை விட முக்கியமா WTCக்கு போவோமா மாட்டோமான்றத இந்த டெஸ்ட் சீரிஸ் டிசைட் பண்ண போகுது. ஆமா, WTC ப்ரெஷர் இருக்கு. பட் என்ன சொல்றது, இதை தோத்துட்டீங்கன்னா யுவர் பாத் வில் பி டிஃபிகல்ட். ஆனா நீங்க கேட்ட அந்த முக்கியமா 3 பாயிண்ட்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது நடக்கலன்னா கண்டிப்பா சீரீஸ் மறந்துடலாம். அது நம்ம கடைசியில எதுங்கிறத ரிவீல் பண்ணிடலாம். பட் கில்லு ஃபிட்டா இருந்தா ரன்ஸ் வந்துரும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் மட்டும் ரன் எடுத்தாருன்னா நீங்க சீரீஸ் ஜெயிக்க முடியாது. வேற யாரை நம்பி நம்ம உள்ள களம் இறங்குறது? ஏன் KL ராகுல் வந்து கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் இருக்காரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு, தேவ்தத் படிக்கல் இருக்காரு, பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க அடிப்பாங்களா அப்படிங்கிறது தான். அதான் கேக்குறேன். பந்து இப்படி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரை நம்பி நம்ம உள்ள இறங்குறது? எனக்கு தெரிஞ்சு வந்து ராகுலும் சரி, படிக்கலும் சரி, 2 பேருமே கர்நாடகா பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்பின் நல்லா தான் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் அவங்கள விட நம்ம தானே தலைவன் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து எப்படி வந்து அவங்கள கவுண்டர் அடிச்சு ஒரு குயிக் 50யோ 100 அடிச்சாருன்னா அவங்கள படுக்க வச்சுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஸ்பின்னை எப்படி அட்டாக் பண்றாருங்கிறது வில் செட் த டோன் ஃபார் த சீரீஸ்னு எனக்கு தோணுது. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ், இன்ஃபேக்ட் படிக்கல் இஸ் அ குட் அடிஷன். கரெக்டா ஸ்பின் வந்து கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணுவாரு. ஸோ நம்ம ரீசெண்டா பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஸ்பின்னாலே ஐயோ ஐயோ அப்படின்னு விளையாண்ட பேட்டிங் லைனப். நீங்க என்ன சொல்றீங்க, இது பெட்டர் ஒரு லைனப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டிங் லைனப்புமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான், நல்ல இதுதான். பட் ஆனா வந்து ஸ்பின்னை வந்து சரியா விளையாடல. ஆன் பேப்பர்ஸ் இவங்க வந்து கிரிக்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா இவங்க தான் கண்டிப்பாக நல்லா விளையாடணும்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் யூ நெவர் நோ. அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னரை வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல ஆக்சுவலாக. இல்ல அதுதான், நீங்க பேட்டிங் வந்து என்னதான் பண்ணாலும் நம்ம ஸ்பின்னர்ஸ் அவங்க ஸ்பின்னர்ஸ் விட பெட்டரா பண்ணல, பவுலிங் போடல, அவங்க பண்ணலன்னா மேட்சை வந்து நம்ம எழுதி கொடுத்துட்டே வந்துடலாம். ஏன்னா ஆமா, இவங்க தான் மேட்சை டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சீரீஸ்லையுமே அப்படிதானே. பார்ட் டைம் அங்கே போட்ட ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாங்க, 5 ஃபார் எடுக்கிறாங்க. நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு ஆக்சுவலாக விக்கெட் விடலை. ஸோ அது வந்து இந்த தடவை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாஸ் இதெல்லாம் வந்து யாரை நம்பி நம்ம போறீங்க? குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் எப்படி ஃபார்ம்ல இருக்காரு? எவ்வளவு மேட்சஸ் கொடுத்துருக்கீங்க இவ்வளவு நாளா? இல்ல, அவரு 2 வருஷமா வெக்கேஷன்ல இருந்தாரு. இப்பதான் வந்து டீம்ல மட்டும் இருப்பாரு. ஆனா பிளேயிங் லெவல்ல ஆட வைக்க மாட்டாங்க. சும்மா டூர் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தெரியல மாஸ்டர். அதுவுமே வந்து யங்ஸ்டர்ஸ் இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. மானவ் சுத்தார், அப்புறம் வந்து புதுசா ஒரு நியூ யங்ஸ்டர்ஸ்ல நியூ டு த டீம், ஓகேங்களா? அவரு சரண் ஜெயின்ஸா, அவர்லாம் வந்து 33 வயசு, ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? குல்தீப் யாதவும் ஜடேஜாவும் வந்து ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஃபுல் ஃப்ளோல வந்து நம்ம பார்க்கல. நம்ம வந்து எப்பயுமே அஸ்வின் ஜடேஜா வந்து அந்த டூவோவை வந்து அவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம இது வரைக்கும் ஒரி பண்ணாதனால இப்போ வந்து அடுத்து யாருன்னு பாக்குறப்ப நம்ம கொஞ்சம் திணறோம். நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், குல்தீப் யாதவ் ஃபைண்டிங் ஃபார்ம், தென் இந்தியா ஹாஸ் த சீரீஸ் இன் ம். ஹேண்ட். ஆனா அப்படிதான். எனக்குமே வந்து ஜடேஜா அஸ் அ பவுலர் வந்து நான் கடைசியா எப்போ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு எனக்கு ஞாபகத்துல இல்ல ஆக்சுவலா, ஜடேஜா அஸ் அ அவர் பவுலர். ரொம்ப நாளா விளையாடவும் இல்ல சார். இல்ல இல்ல, நான் இங்கிலாந்து சீரீஸ்லயுமே வந்து சொல்றேன். லைக் அவர் வந்து பவுலிங்ல வந்து ஐ திங்க் ஹி கேன் ஹோல்ட் ஆன் டு ஒன் எண்ட். ஆனா வந்து அவர் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. ஸோ இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நான் சொல்றேன். அவர் வந்து பவுலிங்லயுமே வந்து ஹி ஹாஸ் டு கிவ் சம் கேமியோ ரோல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபார் குல்தீப் யாதவ் டு சப்போர்ட். ஓகே, புது இப்ப பசங்க தெரியல எனக்கு. நம்ம பேசுன மாதிரி அந்த மானவ் சுதாரா இல்ல அந்த புதுசா இன்னொருத்தர் சரண்ஸ் அவரை எடுப்பாங்களா? ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்க டீம்ல நிறைய பேர் இருப்பாங்கங்கிறாங்க. அப்ப அவரை ஆஃப் தான் ஸ்பின்னரா? எடுப்பாங்க. அப்ப அவரை அந்த ஆஃப் ஸ்பின்னர் தான் எடுப்பாங்க. ஆமா. இல்லப்பா, அந்த மானவ் சுதார் கொஞ்சம் பேட்டிங்லாம் வார்ம் அப் மேட்ச்ல அடிச்சு காமிச்சாரு. அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? தெரியல. ஆனா நீங்க சொல்ற இந்த ஒரு ரீசனுக்காக தானே அவங்கள எடுத்திருக்காங்க. அதனால நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, 3 ஸ்பின்னர்ல யாரை நம்பி நீங்க போறீங்க? நான் குல்தீப் யாதவ் வில் கிவ் இன் த கேம் நான் சொல்றேன். இல்லனா ஊதிரும்.
இல்ல ஆப்வியஸ்லி லைக் குல்தீப் யாதவ் தான் வந்து அந்த அட்டாக்கை லீட் பண்ணணும். ஸோ நானுமே வந்து ஐ திங்க் இது யாருமே வந்து சாய்ஸ்லாம் கொடுத்தாலுமே வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஐ திங்க் குல்தீப் யாதவ் இஸ் த நியூ பும்ரா இந்த ஸ்பின் அட்டாக் இதில் வந்து. ஸோ அவர் தான் வந்து பும்ரா மாதிரி வந்து இப்போ இந்த டீமை காப்பாற்றி கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். பட் பார்ப்போம், அந்த புதுசாக வந்திருக்கவரும் இவ்வளோ நாள் வந்து ஒரு ரிடம்ஷன்லேருந்து வந்திருப்பாரு. ஸோ அவருக்குமே வாய்ப்பு கிடைச்சதுன்னா எப்படி பண்ணுறாருன்றதை பார்ப்போம். ஸோ எப்படின்னா ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப நாளா வெக்கேஷன்ல இருந்த ஒரு பிரைம் ஸ்பின்னரை நம்பி சீரீஸ்ல உள்ள களம் இறங்குறோம். பட் நம்ம திரும்பவும் சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்கள விட பெட்டரா பண்ணல அப்படின்னு சொன்னா சீரீஸை மறந்துருங்க. ம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பும்ரா வேற இல்லை, அது ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா இல்லை இந்த சீரீஸில் அஃபெக்ட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல அதாவது எனக்கு பொறுத்தளவுக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம சில சீரீஸ் ரீசெண்டா நம்ம இந்த ரீசெண்ட் ஏரால பார்த்தோம்னா வின் பண்ணா அது ஃபாஸ்ட் பவுலிங்கா தான் இருக்கும். ஈவன் ஆன் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்பியும் அகைன் நான் மோஸ்ட் லைக்லி குர்னூர் புராரை தான் எடுப்பாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது அந்த பேஸை வச்சு ஏதாவது ஒரு இனிஷியலாவோ இல்லை திடீர்னு ஒரு ஒரு குயிக் பர்ஸ்ட் போட்டு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சும்மா வந்து அவங்க வந்து வந்தாங்க ஒரு 5 ஓவர் 10 ஓவர் போட்டாங்க அப்படின்னு இருந்தா வேலை ஆகாது. ஸோ நம்ம ஸ்பின்னர்ஸ் என்னைய பொறுத்தளவுக்கு ரிலேட்டிவ்லி வீக் அவுட் ஆஃப் ஃபார்மோட போறப்ப நம்ம டிஎஸ்பி சார் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கிலாந்துல பார்த்த மாதிரி ஒரு வெறி வேணும். அப்கோர்ஸ் கண்டிஷன்ஸ் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகே, நான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸ்ரீலங்கன் சீரீஸ் அவங்களோட பிளேயிங் லெவனில் படிக்கணுன்னாலே வந்து 90% ஆஃப் த கிரிக்கெட் வேர்ல்டுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ இப்படி ஒரு டீம் கிட்ட நம்ம ஆட போகும்போது நம்ம வந்து யூஸ்வலாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் வீடியோவே பேசக்கூடாது. ஆனால் ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ? ஹவு கான்ஃபிடென்ட் ஆன் இந்தியா வின்னிங்? எஸ், அஃப்கோர்ஸ். இல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஆனா என்ன சொல்றது, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஸ்ரீலங்கா சீரீஸ் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறது அளவுக்கு எனக்கு இல்லை. ஏன்னா அதன் இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கு எனக்கு ஸ்பின் இது ஸ்விங் ஆகும் பேஸ் இருக்கும்னா கூட நான் வந்து பெட்டர் கான்ஃபிடென்ட் ஆயிருப்பேன். அதுவும் ஸ்பின் ஸ்ரீலங்காவோட என்னோட மைண்ட்ல இருக்கிறது எப்பயுமே வந்து அந்த திருகுவானுங்க, ஓகேங்களா. திருகி போட்டு பால் எந்திரிக்காது, அப்படி இப்படி டேர்ன் ஆகியே மேட்சை முடிச்சிருவானுங்க. அந்த மாதிரி ஒரு பவுலர், ஏன்னா இந்தியா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா வந்து இவங்க எல்லாம் பேசே பண்ணல. ஸோ அன்னவனால உள்ள போவாங்க, அஜந்தா மெண்டிஸ் எல்லாம் மைண்ட்ல வந்துட்டு போகுதா, அந்த மாதிரி ஒரு ஆளை உள்ள இறக்குனாங்க வச்சுக்கோங்க. அதுவும் இப்ப ஸ்பின் நம்ம விளையாடுற அளவுக்கு ஊத்திக்கிடும். ஸோ அதனால கான்பிடன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன பிளேயர்ஸ் நேமாலாம் ஆன் பேப்பர்ல, ஆனா வின் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நான் ஒரி பண்ணலப்பா அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்ல வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்கள மாதிரி நம்ம ஆட்கள் போடல அப்படின்னு சொன்னா முடிஞ்சிடும். எனக்கு வந்து ஐ திங்க் ஐ மீன் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இது எல்லாமே இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் சுபம் கில் வில் பி த பிக் டிஃபரன்ஸ் இந்த சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது ரெஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் இன் போத் த டீம்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்மை எடுத்துகிட்டு வரதுனால வரல ஒரு பெரிய ஃபிட்னஸ் தான் இங்கே இப்போ பெரிய இஷ்யூ. அவர் வந்து ஃபிட்டாக வந்து 4 இன்னிங்ஸ் விளையாடிட்டாருன்னா ஐ திங்க் அந்த ஒரு பெரிய இன்னிங்ஸ் பெரிய ரன்ஸ் அவர் அடிக்கிறது வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து இது படிக்கலுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான சீசன் நான் பாக்குறேன். ஏன்னா அகைன் நம்ம ஸ்பின் அவர் பெட்டரா பிளே பண்ணுவார் பாக்குறேன். ஏன்னா சாய் சுதர்சன் வந்து இன்னும் சிமெண்ட் பண்ணல இந்த பிளேஸ. படிக்கலுக்கு வந்து இந்த சீரீஸ் மட்டும்தான் டோர் ஓப்பனா இருக்கு. இதுல வந்து சொதப்பிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒதுக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ ஃபீல் ஹி வில் ப்ராபப்ளி மேக் எ டிஃபரன்ஸ் இன் திஸ் சீரீஸ் எனக்கு தோணுது. ஓகே, நாங்கள் வந்து கில்ல சூஸ் பண்ணியிருக்கோம், படிக்கல் சூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து குல்தீப் யாதவ் இஸ் த நியூ பும்ரா ஆஃப் இந்தியன் டீம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட வியூஸ் என்ன? இந்தியா இந்த சீரீஸை ஜெயிச்சு WTC பாத்வேல கரெக்டாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off Vikram. தேங்க்யூ.